வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஐபிஎல் 2025 ஸ்குவாட் அனாலிசிஸ் அண்ட் பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் as well as அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஐபிஎல் ட்ராஃபி தான் வின் பண்ணிருக்காங்க, அதுவும் சீசன் ஓபனர்ல 2008ல. அதுக்கப்புறம் 17 இயர்ஸா அந்த ரெண்டாவது ட்ராஃபிக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ட்ராஃபியை தூக்க முடியல. சோ இந்த 2025 அதாவது 18th எடிஷன்ல அவங்களால அந்த செகண்ட் ட்ராஃபியை தூக்க முடியுமா? கண்டிப்பா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சஞ்சு சாம்சனுக்கு ஆல்ரெடி அந்த ஒரு ஃபிங்கர் இன்ஜுரி இருக்குன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். சோ அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் சன்ரைசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் டவுட்ஃபுல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய ப்ளோ தாங்க. ஏன்னா சீசன் ஓபனர், அதுலயும் சன்ரைசர்ஸ் மாதிரி ஒரு டஃபான ஆப்பனண்டோட விளையாடும் போது கண்டிப்பா சஞ்சு சாம்சன் தேவைப்படுவாரு. இன்கேஸ் அவர்னால விளையாட முடியலன்னா சூரியவன்ஷின்ற அந்த ஒரு 13 year old தான் வந்து பாத்தீங்கன்னா விளையாட வைப்பாங்க. ஸோ ஐ எம் சோ எக்ஸைட்டடுங்க அந்த ஒரு யங் கையை பாக்குறதுக்கு. அதுல எந்த டவுட்டுமே இல்லை, நீங்களும் ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருப்பீங்க. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அதாவது சஞ்சு சாம்சன் ஆட மாட்டாருன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட்ஃபுல்லா தான் சொல்லியிருக்காங்க. விளையாடவும் செய்யலாம், அப்படி விளையாடலன்னா நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 13 year oldக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்குவாடுக்குள்ள போவோம். ஓவராலா அந்த ஸ்குவாடை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நிறைய பிளஸும் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி சில மைனஸ்களும் இருக்குன்னு தான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோட ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங், போலிங், ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர், ஃபாஸ்ட் போலர்ஸ், ஸ்பின் போலர்ஸ் சொல்லி செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பேட்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கண்டிப்பா இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மேசிவா ப்ரூவ் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாருங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நிஜமா ஹேட் அ வெரி புவர் ஐபிஎல். ஓகே, சோ இந்தியாவுக்கு ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல வேற லெவலில் விளையாடிட்டு இருக்காரு. ஆனா ஓடிஐ டீம், T20 டீமுக்குள்ள கிராக் ஆகி வரணும்னா இந்த ஐபிஎல் ஜெய்ஸ்வாலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஷிம்ரான் ஹெட்மேரை வந்து நிறைய காசு கொடுத்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஒரு சுமாரான இயர் தான் இருக்கு. ஸோ இந்த வருஷம் அவர் மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும். பீயிங் அ ஃபினிஷர். நிதிஷ் ராணா சூப்பர் பிக்குங்க, அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா கேகேஆர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப்ல அவங்க நிதிஷ் ராணாவை எங்க ஃபிட் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்ல காலம் இவருக்கு ஒரு நல்ல பிரான்சைசி கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு பர்டிகுலர் பிரான்சைசில அவருக்கு எல்லா மேட்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்குன்றத என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கப்புறம் நான் சொன்ன 13 year old சூரியவன்ஷி, ஸோ நல்ல ஒரு டேலண்டட் பிளேயர். 13 வயசுலேயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஐபிஎல் லெவலுக்கு அவர் வந்து செலக்ட் ஆயிருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. அந்த பையனை நினைக்கும் போது எனக்கு பெருமையா தான் இருக்கு. சான்ஸ் கிடைக்குமா? சஞ்சு சாம்சன் விளையாடலன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கண்டிப்பா இவருக்கு சான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுபம் டூபே, இவரும் ஒரு நல்ல ஒரு டொமஸ்டிக் பிளேயர். அண்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல சஞ்சு சாம்சன் அவங்களோட கேப்டன், சச் கீ பிளேயர். அப்புறம் த்ரூவ் ஜூரலையும் பாத்தீங்கன்னா அதிகமான காசு கொடுத்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் மேலேயும் இந்த வாட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும். குணால் சிங் ராத்தோர் ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஹீட்டர். ஸோ இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க. அப்படின்னும் போது குணால் சிங் ராத்தோர் மேபி ஒரு இம்பாக்ட் பிளேயராவோ இல்ல ஏதாவது ஒரு மேட்ச்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்கு. அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரியான் பராக் வந்து லாஸ்ட் டைம் சூப்பரா விளையாடினாருங்க. அதனால இந்தியாவுக்கும் சில சான்சஸ் கிடைச்சது அவருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரினால அதுக்கப்புறம் ஃபர்தரா அவரால் மற்ற டோர்னமெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. பட் ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல ஃபுல் ஃபிட் ஆகி வந்திருக்காரு. அவரும் எப்படியாவது ஒன்ஸ் அகைன் சூப்பரா ப்ரூவ் பண்ணுன்னு எதிர்பார்ப்பாரு. ஏன்னா நல்லா ப்ரூவ் பண்ணா ஒன்ஸ் அகைன் T20 ஸ்குவாட்குள்ள இவர் உள்ள வர சான்சஸ் இருக்கு. பிளஸ் ரியான் பராக் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல மட்டும் இல்லங்க, அவரோட அந்த ஸ்பின் போலிங்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட மெயின் ஸ்பின்னர் வனிந்து அசரங்கா, இந்த பிக் ஒரு நல்ல பிக் தான் கண்டிப்பா நான் சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நெக்ஸ்ட் யுத்வீர் சிங் சாரக்ன்ற ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் எடுத்திருக்காங்க. இவரும் டீசென்ட்டா விளையாடிட்டு இருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல. அண்ட் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் குள்ள வரும். இதுதான் ஆக்சுவலா ஆர்ஆரோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் நான் சொல்லுவேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர், எஸ் அவர் முன்னாடி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போடுறது இல்ல, அந்த ஆக்ஷன் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம். இருந்தாலும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் நான் சொல்லுவேன். சந்தீப் சர்மா எவர் கன்சிஸ்டன்ட் பிளேயர் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ், அதுல டவுட்டே கிடையாது. துஷார் தேஷ்பாண்டே இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்குள்ள வந்திருக்காரு சிஎஸ்கேல இருந்து. அவரும் லாஸ்ட் 2 years சிஎஸ்கேக்கு நல்லா போட்டிருக்காரு. சோ ஹி வில் ஆல்சோ பிளே கீ ரோல். அதுக்கப்புறம் ஆகாஷ் மதுவால் ஒரு நல்ல ஒரு பிக் தான், மும்பைக்கு நல்லா பண்ணிருக்காரு முன்னாடி. அப்புறம் ஃபசல் ஃபருகி ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், அவரும் நல்ல பிக் தான். அண்ட் எம்பாக்கா ஒரு 19 year old ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா, மும்பைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெபியூ பண்ணாரு லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல. எதிர்பார்த்த அளவுக்கு போடலனாலும் நல்ல ஒரு டேலண்டட் போலர் தான். அசோக் சர்மான்ற ஒரு இந்தியன் டொமஸ்டிக் ஃபாஸ்ட் போலரையும் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தீக்ஷனா நசரங்கா, 2 பேரும் ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. 2 பேருமே ரொம்ப ரொம்ப குரூஷியல் ரோல் பிளே பண்ணி ஆகணும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த சீசன்ல, டவுட்டே கிடையாது. அவங்களோட கீ ஸ்பின்னர்ஸ் அவங்க. அதுக்கப்புறம் குமார் கார்த்திகேயா வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் ஸ்பின்னரா இருக்காரு. சோ இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நல்ல ஒரு போலிங் லைனப், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நல்ல போலர்ஸ் வச்சிருக்காங்க, பேக்கப்பும் போலர்ஸ் வச்சிருக்காங்க. பட் பேட்டிங் பார்க்கும் போதுல எஸ் அவங்களோட 11க்கு ஓகே டாப் 6 செட் ஆயிடுச்சு. அதுல யாரா இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னா பேக்கப் யாரா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. இது இன்னுமே கொஞ்சம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷனுக்குள்ள போவோம். சோ பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். திருப்பியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு சஞ்சு சாம்சன் இஸ் டவுட்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அவர் டவுட்ஃபுல்லா இருந்தா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட
அந்த 13-year-old சூரியவன்ஷி தான் ஓப்பனிங் இறங்குவாருன்றது என்னோட ஒரு கட் ஃபீலிங். ஓகே, இன்கேஸ் சஞ்சு சாம்சன் ஃபிட் ஆயிட்டாருன்னா நம்ம அந்த ரெகுலர் பிளேயிங் 11 போவோம். சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் ஓபன் பண்ணுவாங்க. நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் சென்ட் நிதிஷ் ராணாங்க. ஏன்னா நிதிஷ் ராணா சச் அ குவாலிட்டி பிளேயர். நம்பர் 3ல போனா டெஃபினட்டா அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணலாம். நம்பர் 4ல வந்து பாத்தீங்கன்னா ரியன் பெராக் வருவாரு. நம்பர் 5ல த்ருவ் ஜூரல். நம்பர் 6ல வந்து பாத்தீங்கன்னா ஷிம்ரா நைட்மேர் அந்த ஒரு ஃபினிஷிங் ரோல் பண்ணுவாரு. நம்பர் 7ல வனிந்து அசரங்கா. நம்பர் 8ல வந்து பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர். நம்பர் 9ல துஷார் தேஷ்பாண்டே அண்ட் நம்பர் 10ல தீக்ஷனா. நம்பர் 11ல சந்தீப் சர்மா as இம்பாக்ட் பிளேயர். சோ இம்பாக்ட் பிளேயர் பேட்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா குணால் சிங் ராத்தோர் இருக்காரு, சூரியவன்ஷி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா மிடில் ஆர்டர்ல தான் ஆக்சுவலா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு தேவைப்படும். சோ அதனால தே மைட் கோ ஃபார் குணால் சிங் ராத்தோர் இன்ஸ்டெட் ஆஃப் சூரியவன்ஷி. ஏன்னா சூரியவன்ஷி இஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். புரியுதா உங்களுக்கு? சோ இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்ஆருக்கு இந்த போலிங்கோட யூனிட் வந்து செம ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுல டவுட்டே கிடையாதுங்க. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் 2 கன் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க, அசரங்கா அண்ட் தீக்ஷனா. பேக்கப் குமார் கார்த்திகே டீசென்ட் ஆப்ஷன், அது பிரச்சனை இல்லை. மோஸ்டா வனிந்து அசரங்காவும் சரி தீக்ஷனாவும் தான் வந்து ஃபுல் மேட்சஸ் விளையாட போறாங்க. அப்புறம் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்கேஸ் 14 மேட்சஸ் விளையாட முடியலனாலும், ஏன்னா அவரும் கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் பிளேயர், 14 மேட்ச் விளையாட முடியலாம பேக்கப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா they have good foreigners. ஃபரூக்கி இருக்காரு, எம்பாக்காவும் யங்ஸ்டரா இருந்தாலுமே ஒரு டீசென்ட் பிக் தான். பட் மோஸ்டா அவங்க ஃபரூக்கி தான் ஆடுவாங்க இன்கேஸ் இஃப் தே வாண்ட் டு ரெஸ்ட் ஆர்ச்சர். அண்ட் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்கேஸ் துஷார் தேஷ்பாண்டே இன்ஜுரி ஆறாரோ இல்ல ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் அவர் சரியா போடலனாலும் பேக்கப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா தே ஹேவ் ஆகாஷ் மதுவால். அதுவும் ஒரு டீசென்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ போலிங் சைட் கொஞ்சம் எப்படியோ சார்ட் அவுட் ஆயிடுச்சுங்க, அதுல என்ன டவுட்டுமே கிடையாது. பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ் தே ஹேவ் அ குட் ஓபனர்ஸ், ஜெய்ஸ்வால் சாம்சங். அவங்க 2 பேருக்கு யாரோ ஒருத்தருக்கு நல்லா மாட்டிச்சுனாலே போதும், ஒரு பெரிய ஸ்கோர் ஆர்ஆர் ஸ்கோர் பண்ணலாம். பட் 2 பேருமே இன்கேஸ் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரியன் பராக் இருக்காரு, த்ருவ் ஜூரல்லாம் இருக்காரு. பட் ரியன் பராக் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. த்ருவ் ஜூரல் லாஸ்ட் டைம் ஹேட் அ வெரி புவர் சீசன். ஆனா அவர் ரொம்ப கீழே இறங்கி ஆனதுனால வந்து பாத்தீங்கன்னா he had a very poor seasons. கொஞ்சம் மேட்ச் தான் கிடைச்சது. பட் இந்த முறை கண்டிப்பா அவர் மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரைக் ரேட் எதிர்பார்த்த அளவுக்கு விளையாடுவாரா? ஹேட்மேரும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் he had a very ordinary season. ஸோ அவரும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் வராரு. வெஸ்ட் இண்டீஸ்க்கும் அவர் ஒன்றும் பெருசா ஒன்றும் அடிக்கல. ஓகே, அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வனிந்து அசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படிதான் வராங்க. ஸோ அவங்களோட மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஃபயர் பவரும் கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்ற மாதிரி தோணுது. ஸோ ஏர்லி விக்கெட்ஸ் நீங்க வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ராஜஸ்தான் ராயல்ஸை டாப் 4ல இன்க்ளூட் பண்ணல. மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருக்கு. அதை சில டீம்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. பிளஸ் அவங்க போலிங் டிபார்ட்மெண்ட்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் 14 மேட்சும் ஆடுவாரான்றது டவுட் தான். என்னதான் ஃபரூக்கி இருந்தாலுமே ஃபரூக்கி நியூ பால் நல்லா போடலாம்னு டெத்ல பயங்கரமா அடி வாங்குவாரு. தே ஆர் டூ டிபெண்டன்ட் ஆன் 2 ஸ்பின்னர்ஸ், தட் இஸ் தீக்ஷனா அண்ட் அசரங்காங்க. அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அடி வாங்கிட்டாங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் நல்லா இருந்தாலுமே பட் அந்த ஒரு ஃபயர் பவர் அந்த ஒரு மிடில் ஆர்டர்ல அந்த வீக்னஸ் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் மைட் ஸ்ட்ரகிள் டு என்டர் இன்டு தி டாப் 4ன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கும்ல, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.